இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடுல பல புது திருப்பங்கள். முதல்ல வழக்கம் போல விஜயா ரோகிணியை பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லிட்டாங்க. அங்க சிந்தாமணியும் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. விஜயா ஆரம்பிச்சுட்டாங்க தன்னோட திட்டங்களை சொல்ல. என்னங்க இந்த பூ விக்கிறவ இருக்காளே, அவ மனோஜ் கூட அந்த பையனை கிறிஷ் ரொம்ப நெருக்கி பழக வைக்க ட்ரை பண்றா. அப்படி நடந்துட்டா கிறிஷை நிரந்தரமா நம்ம வீட்லயே தங்க வச்சிடலாமாம்னு ஒரு புது ஐடியா போட்டிருக்கா. என்ன சொல்றேன் புரியுதா? நீயும் மனோஜும் அந்த பையனை உங்க பக்கத்திலேயே அண்ட விடாதீங்க. என் பையன் நான் சொல்றதை அப்படியே கேட்பான். நீயும் கேப்பல்ல, என் மருமகளாச்சே அதிகாரமா கேட்க. ரோகிணியும் வேற வழி இல்லாம சரிங்க அத்தைன்னு தலையாட்டிட்டா. இதுக்குள்ள சிந்தாமணி சும்மா இருப்பாளா? என்ன மாஸ்டர் நீங்க நாட்டாமை படத்துல வர்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நக்கல் அடிச்சா பாருங்க. விஜயா மூஞ்சியில அப்பதான் ஈயாடிச்சு. அதோட அந்த பையன் ராத்திரி பூரா தூங்காம அலையிறான்னு சொன்னீங்களே, ஒருவேளை அவனோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதால ஆவியா சுத்துதோ என்னவோன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா. அதை கேட்டதும் விஜயா என்ன சொல்றீங்க பதறி போயிட்டா பாருங்க. உடனே ரோகிணி கிட்ட அந்த பையனை உங்க பக்கத்துல விடாம ரூமை பூட்டிக்கோங்கன்னு ஆர்டர் போட்டா. இதெல்லாம் முடிஞ்சதும் ரோகிணி நேரா மகேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வந்தா. அங்க வித்யாவும் மீனாவும் ஏற்கனவே காத்துட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல மனோஜ் கூட கிறிஷை நெருக்கி பழக வைக்க நீ என்ன முயற்சி பண்ண கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னால எதுவும் பண்ண முடியலை, மனோஜ் இறங்கியே வரமாட்டான் சோகமா சொன்னா ரோகிணி. அப்படியே பார்வதி வீட்ல நடந்த மீட்டிங் பத்தியும் விஜயாவின் கண்டிஷன் பத்தியும் சொன்னா. இப்போதைக்கு கிறிஷுக்கு எதிரா ஆண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனோட அம்மா ஆவியா சுத்துறாங்கன்னு அவளுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதுக்கு மீனா இப்போ என்ன பண்ண சொல்ற, என்னை கிறிஷம்மா ஆவி மாதிரி நடிக்க சொல்றியான்னு கேட்டா பாருங்க. அதை கேட்டதும் ரோகிணிக்கு ஒரு புது ஐடியாவே தோணுச்சு. தேங்க்ஸ் மீனா, எனக்கு நல்ல யோசனை சொல்லிருக்கீங்கன்னு சந்தோஷமா சொன்னா. அவளோட ஷாக்கை பார்க்கணுமே, நான் உனக்கு என்ன ஐடியா கொடுத்தேன், உன் தப்புக்கெல்லாம் என்னை கூட்டு சேர்க்காதன்னு கோபமா சத்தம் போட்டா. ஆனா ரோகிணிக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சு. கிறிஷோட அம்மா ஆவிய வச்சு ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் ஸ்ருதி வேற ஒரு பெரிய டென்ஷன்ல இருக்கா. நீத்து அனுப்பி வச்ச போட்டோவால் அப்செட்டில் இருக்கிற ஸ்ருதியை ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்ததும் ரவி சமாதானம் செய்ய ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் அனுப்பும்போது நீ சந்தோஷப்படுவன்னு உனக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க, அதை பெருசு பண்ணாதே ஸ்ருதி. ஆனாலும் ஸ்ருதி, எனக்கு உன்மேல சந்தேகமே இல்லை ரவி. அதே நேரம் அந்த நீத்து சாதாரணமான ஆள் கிடையாது, எல்லாமே திட்டம் போட்டு பண்றான்னு தன் பயத்தை சொன்னா. அப்ப ரவி, நான் இப்போ கோவா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகவா வேணாமா? என்னோட எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குமேன்னு கேட்டான். அதுக்கு ஸ்ருதி, நீ போயிட்டு வா ரவி, ஆனா அந்த நீத்து கிட்ட கேப் விட்டே இரு. அவ அதையும் வச்சு நம்ம 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வர வைப்பான்னு ரொம்பவே கரெக்டா சொன்னா. இப்படியாக சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு நிறைவடைஞ்சிச்சுங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.